திருநெல்வேலி மாவட்டம் நெல்லை டவுன் சாப்டர் பள்ளி எதிரில் உள்ள ஜாய் ஆலுகாஸ் ஜுவல்லரி ஜாய் ஆலுகாஸ் ஃபவுண்டேஷன் என்று ஒரு தொண்டு நிறுவனம் நடத்தி வருகிறது. அதில் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் ஜாய் ஆலுகாஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் வழங்கி வருகிறது. அதுபோல் பத்தமடையில் 2 வீடுகள் கட்டி பயனாளிகளுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி பத்தமடையில் உள்ள செல்வம் கந்தம்மாள் மற்றும் முருகன் சுந்தரம் ஆகியோருக்கு அவர்களது கனவு இல்லத்தின் சாவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சிவானந்தா மருத்துவமனை சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் தலைமை நிர்வாக அதிகாரி ஜெகதீஸ்வர நந்தா கலந்து கொண்டு இருவருக்கும் சாவிகளை வழங்கி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பத்தமடை பஞ்சாயத்து தலைவர் ஆபித ஜமாலுதீன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஜாய் ஆலுகாஸ் ஜுவல்லரி சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. ஜாய் ஆலுகாஸ் மேலாளர் தீபக் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்தார். ஜாய் ஆலுகாஸ்லேருந்து எங்களுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்காக இலவசமாக அவங்க ட்ரஸ்ட் மூலமாக எங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமாம், அவங்களுக்கு எங்களுக்கு தந்த ஜாய் ஆலுகாஸுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நாங்கள் ரொம்ப நன்றி. வணக்கம், நான் பத்தமடை பேரூராட்சி மன்ற தலைவர். ஜாய் ஆலுகாஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு மிகவும் ஏழை எளிய மக்களுக்கு, அவங்க வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக இந்த வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்தின் மூலமாக அவங்க வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக அவங்க வறுமை கோட்டில் உள்ளவங்க, வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, கஷ்டப்பட்டுருக்கவங்க வீடு கிடச்சிருக்கு. அவங்களோட ஒரு கனவு, அதாவது ஒரு நடுத்தர மக்கள்லேருந்து வறுமை கோட்டிலேருந்து நடுத்தர மக்கள் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கனவு என்ன அப்படின்னா சொந்த வீட்டில் இருக்கணுங்கிறது தான். ஏன்னா ரொம்ப காலமாகவே அவங்க வாடகை வீட்டில் இருந்துகிட்டு இருப்பாங்க, இல்லை ரொம்ப குடிசை வீட்டில் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட கனவை நினைவாக்குற விதமாக நம்ம ஜாய் ஆலுகாஸ் ஃபவுண்டேஷன் அவங்கள தேர்ந்தெடுத்து, அதாவது உண்மையிலேயே எலிஜிபிள் பர்சன் அவங்க செலக்ட் பண்ணியிருக்க எல்லாருமே வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க, மேலும் மாற்றுத்திறனாளிகள், அவங்கள பார்த்து அவங்க நன்மை அடையணும், அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடையணும், அவங்களுக்கும் அந்த ஒரு கனவான வீடு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மிகப்பெரிய திட்டத்தை மூலமாக அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அவங்க வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க 2 பேருக்கும் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னா அவங்க மூலமாக தான் அது சாத்தியமாயிருக்கு. ஸோ அந்த நிறுவனத்துக்கு எங்களுடைய பேரூராட்சி சார்பாக மிகுந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அவங்க இதே மாதிரி நிறைய வீடுகள் இதே மாதிரி பயனாளிகளுக்கு செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு எங்களுடைய முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் அவங்களுக்கு கொடுக்குறோம். இன்னும் மக்கள் அவங்க பயனடையணும், மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதையும் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. திருநெல்வேலி மாவட்டம் நெல்லை டவுன் சாப்டர் பள்ளி எதிரில் உள்ள ஜாய் ஆலுகாஸ் ஜுவல்லரி ஜாய் ஆலுகாஸ் ஃபவுண்டேஷன் என்று ஒரு தொண்டு நிறுவனம் நடத்தி வருகிறது. அதில் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் ஜாய் ஆலுகாஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் வழங்கி வருகிறது. அதுபோல் பத்தமடையில் 2 வீடுகள் கட்டி பயனாளிகளுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி பத்தமடையில் உள்ள செல்வம் கந்தம்மாள் மற்றும் முருகன் சுந்தரம் ஆகியோருக்கு அவர்களது கனவு இல்லத்தின் சாவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சிவானந்தா மருத்துவமனை சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் தலைமை நிர்வாக அதிகாரி ஜெகதீஸ்வர நந்தா கலந்து கொண்டு இருவருக்கும் சாவிகளை வழங்கி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பத்தமடை பஞ்சாயத்து தலைவர் ஆபித ஜமாலுதீன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஜாய் ஆலுகாஸ் ஜுவல்லரி சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. ஜாய் ஆலுகாஸ் மேலாளர் தீபக் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்தார்.
இந்த ஜே அலுகாஸில் இருந்து ஜே ஹோமுக்கு வந்து கட்டி தந்துருக்குது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அவனுக்கு இன்றைக்கி நான் மறக்கவே மாட்டேன். ஜேகாஸ் ஃபவுண்டேஷன்லேருந்து கட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் மறக்கவே மாட்டோம். ஜே அலுகாஸ் செஞ்ச இந்த உதவியை, ஹோம் செஞ்ச உதவியை மறக்கவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது எனக்கு இது செஞ்சது. பெண் குழந்தை இருக்கிறதுக்கு நீங்கள் தந்திருக்க சீராக அதை நினைக்கிறேன். இதை என்னால் மறக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இதை செய்யலைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். திருநெல்வேலி டவுன் ஜாய் ஆலுகாஸ் ஜுவல்லரி சார்பில் கனவு இல்லத்தின் சாவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜாய் ஆலுகாஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் பல பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகிறது. அதன் அடிப்படையில் வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்படுகிறது. அதன்படி மணப்படை வீட்டில் மல்லிகா அன்னமரியால் இம்மானுவேல் குடும்பத்தாருக்கு வீட்டுச்சாவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மணப்படை வீடு பஞ்சாயத்து வார்டு மெம்பர் செல்வகுமார் கலந்து கொண்டு சாவியினை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் ஜாய் ஆலுகாஸ் மேலாளர் தீபக் வந்திருந்த அனைவரையும் வரவேற்று நன்றியினை தெரிவித்தார். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஜாய் ஆலுகாஸ் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. ஜாய் ஆலுகாஸ்லேருந்து எங்களுக்கு நல்ல ஒரு வீடு தந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஜாய் ஆலுகாஸ்லேருந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கு வீடு ஸ்கீம் நாள் கொடுத்துருக்காங்க. இது வந்து உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்கது. இந்த மாதிரி இவங்க செயல் வந்து மென்மேலும் வளர வாழ்த்துக்கிறோம். ரொம்ப நன்றி. கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக இந்த மணப்படை கிராமத்தில் விசேஷமாக என் குடும்பத்தாருக்கு ஜாய் ஆலுகாஸ் அந்த நிறுவனத்தின் மூலமாக நல்ல ஒரு வீடை கட்டி கொடுத்ததுக்காக ஜாய் ஆலுகாஸ் சார்ந்த அவனுடைய அதை வேலை பார்க்குற மற்றும் அங்கே இருக்கிற அனைத்து நபர்களுக்கும் நாங்கள் ஆண்டவராக இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்து தெரிவிக்கிறோம். இந்த பணிகளானது மென்மேலும் தொடர நாங்கள் அன்போடு வாழ்த்து விளைவிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இதே போன்று இன்னும் அனைவருடைய தேவைகளை இந்த ஜாய் ஆலுகாஸ் நிறுவனம் பூர்த்தி செய்ய வேண்டும் சொல்லி நான் வேண்டுகோளி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. திருநெல்வேலி டவுன் ஜாய் ஆலுகாஸ் ஜுவல்லரி சார்பில் கனவு இல்லத்தின் சாவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜாய் ஆலுகாஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் பல பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகிறது. அதன் அடிப்படையில் வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்படுகிறது. அனைத்தலையூர் பத்மநாபன் நந்தினி ஆகியோரது குடும்பத்தாருக்கு சாவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கங்கை கொண்டான் பஞ்சாயத்து கவுன்சிலர் மாலதி செல்லதுரை மற்றும் வார்டு மெம்பர் சுப்லட்சுமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சாவியினை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் ஜாய் ஆலுகாஸ் மேலாளர் தீபக் வந்திருந்த அனைவரையும் வரவேற்று நன்றியினை தெரிவித்தார். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஜாய் ஆலுகாஸ் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஜாய் ஆலுகாஸ்க்கு போனோம். எங்களோட சூழ்நிலையெல்லாம் சொன்னோம் கூடதான்னு சொல்லிட்டு வீட்டுக்காருக்கு மேல் சேரலங்கிறத நாங்கள் போய் சொன்னோம். அவங்க சொல்லி எங்களுக்கு சரி நாங்கள் கெட்டித்தரோன்னு சொல்லி எங்களுக்கு கெட்டி தந்தாங்க. இல்லைன்னா வீடு நாங்கள் உண்மையிலே கெட்டிக்கிடவே மாட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க. வேறு என்ன சொல்லன்னு தெரியல. நல்லா வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க முயற்சி பண்ணலாம் வீடு கட்டிக்கிட முடியாது. எல்லாருமே அவங்க நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி. ஜாய் ஆலுகாஸ்காரங்களும் ரொம்ப நன்றி வீடு கட்டி கொடுத்ததுக்கு. எல்லாம் செய்தாங்க. நல்ல விஷயம். வணக்கம். நான் மானூர் ஒன்றிய கவுன்சிலர் மாலதி செல்லத்துறை. பக்கத்து ஏரியாவில் தான் நாங்கள் இருக்கோம். எங்கள் ஊர் மக்களுக்கு வந்து கஷ்டப்படுத்தாங்கன்னு தெரிஞ்சு ஏழை மக்களுக்கு இப்படி ஒரு வீட்டை கட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இவங்க கட்டி கொடுக்கலாட்டா இப்படி ஒரு வீடு இவங்களால கட்ட முடியுமாங்கிறதே நமக்கு வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். அதை அவங்களோட கனவை வந்து இவங்க வந்து இந்த ஜென்மத்தில் அவங்க நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. அதனால் ஊர் மக்கள் சார்பாக அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க தொழில் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்த்தி நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.